வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நண்பர்களே, டே 2 ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். டே 2 ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், ஏன்னா சில பல இஷ்யூஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மொதல் மேட்ச்சு சார்லட்டில் இருந்து ஆரம்பிப்போம். சார்லட் ஒரு 5 உமனை வச்சு இந்த மேட்ச்சை கண்டெண்டரை செலக்ட் பண்ணி இப்போ லேடர் மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் லேடர்லையே சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்மாக் டவுனோட உமன் சாம்பியன்ஷிப்பு. ஸ்டிஃபனிக்கு வாய்ப்பு இல்லை. அதை தவிர்த்து செல்சி கிரீனுக்கு ஏதோ போதும்னு ஒரு 5% வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். செல்சி கிரீனை தவிர்த்து லாஸ்ட் லெஜண்டுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தவிர்த்து ஜேட் கார்கள் அப்புறம் சார்லட் இவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் அந்த சாம்பியன்ஷிப்பு வின் பண்ண போகிறாங்க. ஜேட் கார்கள் கிட்ட மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க டைட்டில் ரெயின் இப்போ தான் இதே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சார்லட்டுக்கு 2-3 வருஷமாக சாம்பியன்ஷிப்பை வச்சிடல. உமன் சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன் 14 டைம் கிட்டத்தட்ட சாம்பியனு மேட்ச்சு. ஏன்னா உமன் ரெஸ்லர்லேயே பெரிய சாதனை படித்தவங்க இவங்க தான். இப்போது 15 டைம் சாம்பியன் ஆக்கிடுவாங்க போல் இந்த டைம் சாம்பியன்ஷிப்பு கொடுத்து. கிட்டத்தட்ட இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரியா ரிப்ளி இன்ஜுரி சரியாக இருந்தோடனே ரீமேட்ச் கேட்பாங்க. ஏன்னா சாம்பியன்ஷிப் தூத்தி ரிலிங்குஷ் பண்ணாங்கல்ல, அதனால் ரியா ரிப்ளிக்கு சார்லட்டுக்கு மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரிடிக்ஷன் இல்லை, சார்லட்டே 15 டைம் சாம்பியன் ஆகிடுவாங்க உங்களுக்கு. தலைவன் ஆக மாட்டாங்க ரேண்டி ஆர்டன் போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேரன் கார்பன் ஸ்ட்ரிக் வில்லியம். இந்த மேட்சை எப்படி வைப்பாங்க நான் சீரியஸ்லி எதிர்பார்க்கல. ஒன்று கார்மலைஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்கும்னு நினச்சேன். பட் இது சிங்கிள்ஸ் மேட்சாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கார்மலைஸையும் பிரான் பிரேக் வச்சு பேரன் கார்பன் அட்டாக் பண்ணார். ஆனால் இது எங்கள் கதை, அந்த மேட்ச்சு டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணானுங்க, சம்மந்தே நம்ம சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறானுங்க. இந்த ஃபியூட் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையிலே கார்மலைஸ் திருப்பி அட்டாக் பண்ணி இது பண்ணுறோனுங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரிவில் ட்ரிக் வில்லியம் கிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பு கொஞ்சம் கொடுங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டைட்டில் ரெயின் நல்லா இல்லை, போச்சு ஏதோ போதுன்னு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, ஓகே தான். அவருக்கு இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப் வச்சுருந்து டபிள்யூடபிள்யூ ஃபியூச்சராக பார்க்குறாங்க. இருந்தாலும் பேரன் கார்பன் இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. சாம்பியன்ஷிப் கொடுத்தால் நல்லா இருக்கும். பட் இங்கே இடையில இடிக்கிறது என்னமோ கார்மலைஸு. இதை ஒரு லேடர் மேட்சாக வச்சுருக்கலாம். ஒரு 6 பேர் 5 பேர் சேர்த்து செம்மையாக ஆளுங்களா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க, பேர் இருக்காங்க. சம்மர்ஸ்லாமில் மேட்ச் கொடுத்த மாதிரியும் இருக்கும், சும்மா பறந்து சண்டை போட்ட மாதிரி இருக்கும். இந்த டைமு லேடர் மேட்ச்சு சம்மர்ஸ்லாமில் ஒன்று டேக் டீமுக்கு கொடுத்துருக்கணும், இல்லை இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு 5 டீம் வச்சு, இல்லை ஒரு 5 பேர்த்த வச்சு வேறு லெவலில் இருந்திருக்கும். என்னத்தை சொல்கிறது, 12 மேட்ச்சில் ஒரே ஒரு உமன் ரெஸ்லர் தான் லேடர் மேட்ச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாமினிக் விசஸ் இவர் பேரே நான் மறந்துட்டேங்க, டேன் ஹவுசனுக்கும் டாமினிக் மிஸ்டருக்கும் மேட்ச் நடக்க போகுது. இதில் டாமினிக் மிஸ்டர் இது எனக்கு யாரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி டேன் ஹவுசன் பக்கம் தான் போவாங்க, ஏன்னா அவர் மாயாஜலக்காரர், எப்படி தான் தோக்கடிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. டாமினிக் மிஸ்டர் ட்ரிபிள் தான் பெரிய கையாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. டாமினிக் மிஸ்டர் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க டபிள்யூடபிள்யூ. இருந்தாலும் தலைவனுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, இப்போ தான் சின்ன பையன், சாதிக்க நிறைய டைம் இருக்குது. நீனா ப்ரோ வள கொலன்ட்டு இருக்கு, அடுத்த கதைக்கு வாப்புன்னு. சரி, இது ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, டேன் ஹவுசன் இது வரைக்கும் தோற்றுதே இல்லை. நீங்கள் மோஸ்ட்லி ஏதாவது ஒன்றில் தான் தோற்றுருப்பார். அதனால் இதில் மக்களை அதிர்ச்சி படுத்தும் விதமாக டேன் ஹவுசன் தோக்கவும் வைக்கலாம், இல்லை டாமினிக் மிஸ்டரியோவை தோக்கவும் வைக்கலாம். இதில் யாரை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்களை ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெடிக்ஷன் டேன் ஹவுசன் தான். டாமினிக் மிஸ்டர் ஏதாவது ஒரு வழியில் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோற்றுருவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மேட்ச் தான். நம்மளுடைய சாட் கேபிள் விசஸ் பென்டா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. கண்டெண்டராக செலக்ட் ஆகி தான் சாட் கேபிள் வந்திருக்காரு. இதில் எப்படியா இருந்தாலும் சாட் கேபிள் பக்கம் போவாங்களோன்னு தோணுது. சில பேர் சாட் கேபிள் ஈல்டன் மாதிரி திருப்பி அடித்து மாஸ்க்குலாம் காலி பண்ணுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. இப்போ தான் மாஸ்க்குலாம் அசிங்கப்படுத்தி மாஸ்க் இவர் போட்டு அந்த மாஸ்க்கை பிச்சு மக்கள் மத்தியில் சப்போர்ட் கிடச்சி பெருத்த வரவேற்பு கிடச்சிருக்காரு. அதனால் சாட் கேபிள் இதையே சாதகமாக பயன்படுத்தி இது வரைக்கும் சிங்கிள் சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணதில்லை. டபிள்யூடபிள்யூ கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பென்டாவோட டைட்டில் ரெயின் நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டார். அதுக்கு அடுத்த ஆளுங்களை வளர்க்கணும்ல. சாட் கேபிள்லாம் ரோமன் கூடலாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பார். அப்போ
அவருக்கே ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் கூட கொடுக்காத அளவுக்கு மணால் வச்சுருந்தாங்கன்னா பார்த்துவாங்க. அவருக்கான இது அவரே தான் தேடிக்கிட்டார். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்ததும் அவராகவே தான். அவராகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ யோசித்து இந்த மாஸ்க்குலாம் போய் அப்புறம் டபிள்யூடபிள்யூ பிளான் கொடுத்து தான் இப்போ இந்த லெவலுக்கு வந்து நின்று இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனை சொல்லு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் சாட் கேபிள் தான் ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வருவோம் தரமான ஒரு மேட்ச்சுக்கு. இந்த மேட்ச் பார்க்க வந்து அப்படியே புல் அரிக்குது. இதில் என்ன ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, சப்பையான்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே எனக்கு இந்த இதிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த மேட்ச் தான். எனக்கு எல்லா மேட்சும் ஓகே தான், இருந்தாலும் இந்த மேட்ச் இன்னும் ஈர்ப்பு தக்க வைக்குது. ஏன்னா இதில் இருக்க ஆள் ஃபின் பேலரை எவ்வளோ வருஷமாக வீணாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் முறை ஒரு நல்ல மேட்ச் கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ சமி கூட சும்மா மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டெண்டர் மேட்ச்சு. இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் என்னது ஸ்மாக் டவுனோட அதாவது சிஎம் பங்கு வச்சுருக்கால அந்த சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதில் ஆனால் சமி ஜெயினுக்கு ஆபத்து. இப்போது சமி ஜெயினுக்கிட்டேருந்து சாம்பியன்ஷிப் ஒரு வாரத்திலே பிடிங்கிட்டானுங்க. திருப்பான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. கண்டெண்டராக நீ வின் பண்ணிட்டா உனக்கு தரம்பான்னு சொல்லியிருக்கானுங்க. இதில் ஃபின் பேலர் தான் வின் பண்ணுன்ற மாதிரி இப்போ டீசர்ஸ் போயிட்டுருக்கு. ஃபின் பேலர் சிஎம் பங்கு ஒரு ஃபேஸ் 2 பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஃபின் பேலருக்கும் சிஎம் பங்கு தான் மேட்ச் நடக்கும் போல் அடுத்த ஃபியூடு. இங்கே சமி ஜெயினை கழட்டி விட போகிறாங்க. சமி ஜெயினை எப்படி கழட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து அவரை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு டேரெக்டாக மேட்ச் கொடுக்காம மேட்சை அப்படியே ஃபின் பேலர் வச்சு ஃபின் பேலருக்கு சப்போர்ட் இருக்குல்ல மக்கள் சமி ஜெயினுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுமாரி ஃபின் பேலர் இருக்குது. ஃபின் பேலருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அப்படியே அந்த பக்கத்தில் கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு 2 பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்குங்க. 2 பேருமே சரியான திறமைசாலி. ஏன்னா அந்தளவுக்கு சண்டை போடுவோம், ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஓவராக இருக்கும். பட் டபிள்யூடபிள்யூ பெருசாக காமிக்கிறதில்ல. 2 பேருமே வேர்ல்டு மெட்டீரியல். ஆனால் அப்படியே காமிக்கிறானுங்க, ஒரு மிட் கார்டு ரேஞ்சில் கூட காமிக்க மாட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் சோகமான விஷயம். சரி விட்டு தருங்க. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ஃபின் பேலர். ஃபைனலாக வருவோம் எல்லோரும் காத்துட்டு இந்த சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டு ரோமன் ரெயின்ஸ் இஸ் செத் ராலன்ஸு ஒன் த லாஸ்ட் டைமுன்ற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் சில வேலைகளும் இருந்துன்னு தான் இருக்குது. இந்த மேட்ச் 2 வகையாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று சோலோ சிகாவா இவங்க இந்த ரைஸ்கி எல்லை நைட்டு செத்ராலன் சப்போர்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பக்கம் பிளட் லைன் இருக்கா இப்படி வச்சு ஒரு வார் மாதிரி நடத்துருவானுங்க. ஏன்னா கோடிக்கும் ரோமனுக்கும் பார்த்தீங்களா ஒரு டைமு வெஸ்டர்ன் மீனில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டத்தை பண்ணலாம். அப்படி இல்லைனா இவங்களுக்கான மேட்ச்சை டீசெண்டாகவே யாருமே இல்லாமல் முடிச்சிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நம்பர் சொல்கிறேன். ஆமாம் நல்ல ஃபியூடு ஒர்த்தாக ஸ்டோரிலாம் புக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுக்கு ஆளே இல்லாட்டாலும் இந்த மேட்ச்சுக்கு ஹைப்னஸ் ஓவராக இருக்கும். ஏன்னா இவங்களும் 2 பேரும் ஓவர் ஃபைட்டு. ஏன்னா ஆதி காலத்து ஓஜி ஃப்ரெண்ட்ஸு தரமான இது வச்சுருக்காங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கர திறமைசாலி. அதனால் சிங்கிள்ஸ் அப்படியே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார். நான் எதுவுமே யோசிக்காமல் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த இது ஈக்குவல் பண்ணணும். செத்தையும் ரோமனும் ஒரே லெவலில் காமிக்கணும். செத்து ஒரு படி மேலே இருக்கார். என்ன அப்படி சொல்கிறேன், ரியாலிட்டிக்காகவுமே செத்து ரோமனோட ஒரு மேட்ச் அதிகமாக வின் பண்ணியிருக்காரு. ரோமனை தோக்கடிச்சு அதை ஈக்குவல் பண்ணுறது தான் இந்த மேட்ச்சு. என்னோடய ப்ரெடிக்ஷன் ரோமன் ரெயின்ஸு. உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.